இவர் பண்ணா முக்கியம், அதே நான் பண்ணா முக்கியம் இல்லை. மேத்யூ இன்டெலிஜென்ட், நான் சத்யவதி மட்டும் முட்டாள். மேத்யூக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஹரி, என்ன சொல்ற கேட்டியா? நான் என்னைக்காவது அப்படி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனாமா? சொல்ல மாட்டீங்க, ஆனா அப்படிதான் ஃபீல் பண்ண வைப்பீங்க. இவங்களுக்கு இவங்க கிரிக்கெட் பார்க்கறது, நியூஸ் பார்க்கறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் படிக்கிற நாவல் குப்பையாம். ஒரு நாள் சமையல் குறிப்பு பார்த்தா கூட வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்றாரு. இவர் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போனால் மட்டும் குடும்பத்துக்கு குழைச்சி கொட்டுறாரு. இதே டிமானிட்டைசேஷன் அப்போ உனக்கு தெரியும்ல. சரி, பேங்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு போனதுக்கு, முட்டாள் உன்னை எல்லாரும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாரு. கல்யாணத்துக்கு போகிறோம்ல, அங்கே இருக்க யங் கேர்ள்ஸோட இவர் பேசலாம். என்னன்னு போய் கேட்டால் சின்ன குழந்தை மாது அப்படின்னு என்ன கன்வின்ஸ் பண்ணுறாரு. அங்கே இருக்க ரிட்டையர் ஆன பெரியவங்க வந்து என்கிட்ட பேசினா கூட அவங்க வந்து உன்கிட்ட சொல்லு விட நீயே அலோவ் பண்ண அப்படின்னு என்ன ஒரு கொஸ்டின். சாப்பாட்டில் உப்பு கூட இருந்தால் கூட குறை சொல்கிறவங்க அதே வாய் நல்லா இருக்க அன்னைக்கு பாராட்டுறது இல்லைல்ல. சூப்பர்னு கூட வேணாம், அட்லீஸ்ட் அப்ரிஷியேட்டிவாக ஒரு சின்ன ஸ்மைல் அது கூட கிடைக்காது. சண்டே மாஸ் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கோம்ல, இந்த ட்ரெஸ்ஸு கூட மேத்யூ டிசிஷன் தான். அவர் கூட போய் வாங்குறது தான் பெஸ்ட்டு, அவருக்கு பிடிச்சது தான் நல்ல ட்ரெஸ். ஒரு நாள் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டோம்மா, அதுக்கு சி என்ன கலர் இது அப்படின்றாரு. ஸோ கல்யாணமான ஆம்பளைங்களுக்கு ஒரு ரூல், பொம்பளைங்களுக்கு ஒரு ரூல். ஏன் எங்களுக்குன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தனிப்பட்ட ஆசைகளே இருக்கக்கூடாதா என்ன? ஆசைகளாம் இருக்கலாம், அது கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுல்ல. உங்கள் ஆசைங்க கூட தான் எங்களை கஷ்டப்படுத்துது. நீ பேசாம வக்கீலே இருக்கலாம். எதிர்கேள்வி கேட்கறதுல சத்தியவதியை